மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டத்தில் 82 மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு, அதிமுக தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக அண்மை செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையில் கூட்டணி என்பது அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிடக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே 3 கட்டமாக 16 தேர்தல் வாக்குறுதிகள் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. மீதமுள்ள வாக்குறுதிகள் தற்பொழுது அளிப்பதற்கான அந்த செய்தியாளர் சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டத்தில் 82 மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு, அதிமுக தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக அண்மை செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையில் கூட்டணி என்பது அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிடக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே 3 கட்டமாக 16 தேர்தல் வாக்குறுதிகள் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. மீதமுள்ள வாக்குறுதிகள் தற்பொழுது அளிப்பதற்கான அந்த செய்தியாளர் சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.